ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இம்பல்ஸ் வந்து அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கேட்டிருக்காங்க. ஆமாம், ஃபோர்ஸே ஃபங்க்ஷன் ஆஃப் டைத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போ இம்பல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டிடி. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ I is equal to இன்டகிரேஷன் ஆஃப் எஃப்க்குரிய ஈக்குவேஷன் என்ன? 500 மைனஸ் 100 டி இன்ட்டு டிடி. அப்போ டிடி என்ன அர்த்தம்? இவங்களுக்கும் பொருந்தும், இவங்களுக்கும் பொருந்தும். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 500 இன்ட்டு டிடி. ஓகே, இந்த மைனஸ் அப்படியே இறக்கிக்கலாம். 100 டி டிடி. ஓகேங்களா? சரி, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் என்னது? எக்ஸு கூட நம்பர் இருக்குது. அப்போ 500 எக்ஸுக்கு பதிலாக டிடினா டி. ஓகே, மைனஸ் இது என்னது? டி பவர் 1. ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் n + 1 / n + 1. ஓகேங்களா? இப்போ ஒன்று இருக்கிறதுனால என்ன வரும்? டி பவர் 2 / டி பை 2 டி ஸ்கொயர் பை 2 வரும். இந்த ஃபார்மேட்டை பார்த்துங்க. அப்போ இது அடித்தா 50. அப்போ ஆப்ஷன் ஏ.